ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் முகமத் ராய். லாஸ்ட்டாக ஒரு 4 லெக்சர் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் அதை லாஸ்ட்டாக எக்ஸசைஸ் 1.4 வரைக்கும் பார்த்துருப்போம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் 1.5யும் அதுக்கு முன்னாடி இருக்க காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட்டில் இருக்க ப்ராப்ளம்ஸ் தான் எக்ஸசைஸ் 1.5. ஓகே, சரி. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட். சரி, ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட்னா என்னென்னு பார்ப்போம். சரிங்களா? அது சிம்பிளாக ஒரு டெஃபினேஷனோடு முடிஞ்சிடும். ஒரே செகண்டு. ஓகே, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட்னா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, லெட் யூ பி த யூனிவர்சல் செட். யூன்னு ஒரு செட் இருக்குது, அது யூனிவர்சல் செட். அண்ட் ஏ பி த சப்செட் ஆஃப் யூ. ஏன்னு ஒரு செட் இருக்குது, அது சப்செட் ஆஃப் யூ. தென் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ அல்லது ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் யூ விச் இஸ் நாட் த எலமெண்ட் ஆஃப் ஏ. அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்னா, யூங்கிற ஒரு செட் இருக்குது, ஏங்கிறது அதுக்கு சப்செட்டாக இருக்குது. இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட்னா அதாவது ஏல இல்லாத அதாவது ஏல அந்த எலமெண்ட் இருக்கக்கூடாது, அது யூவில் இருக்கணும். அதாவது தட் எலமெண்ட், தட் ஆல் எலமெண்ட் பிலாங்கிங் டு யூ, நாட் பிலாங்கிங் டு ஏ. அவ்வளோதான். அதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட். அதாவது அதை சிம்பாலிக்கலாக எப்படி எழுதலாம், நம்ம செட்டில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, செட் பில்டர் ஃபார்மில் ஏ காம்ப்ளிமெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்கிங்ஸ் டு யூ, எக்ஸ் நாட் பிலாங்கிங்ஸ் டு ஏ. அப்போ அதை ஒரு மேத்தமெட்டிக்கலாக அதுக்கு என்ன ஒரு ஃபார்முலா அப்படின்னா, ஏ காம்ப்ளிமெண்ட் யூ மைனஸ் ஏ. அவ்வளோதான். யூ மைனஸ் ஏ பண்ணால் என்ன இருக்கும், ஏல இருக்கிறதெல்லாம் போயிடும், அப்புறம் யூவில் இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். அதுதான டிஃபரன்ஸ் இன் செட்டில் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, அப்புறம் அடுத்தது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட்ஸோட ப்ராப்பர்ட்டி. அவ்வளோதான். இது நம்ம அப்படியே பார்த்துட்டோம்னா நம்ம அடுத்தது அப்படியே எதுக்கு போயிடலாம், ப்ராப்ளம்ஸ்க்கு டக்குன்னு போயிடலாம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட். ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட். ஏங்கிறது ஒரு சப்செட் ஆஃப் யூ. ஏ காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது ஏவை கழிச்சிட்டு மச்சம் இருக்கிறது, இந்த யூனிவர்சல் செட்டில் இருக்குது. இது ரெண்டையுமே யூனியன் பண்ணால் என்ன வரும், யூனிவர்சல் செட் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட். அப்போ ஏங்கிறது ஒரு செட்டு, சப்செட் ஆஃப் இது, சப்செட் ஆஃப் யூ, சப்செட் ஆஃப் யூ. ஏ டேஷுங்கிறது பார்த்திங்கன்னா அதோட காம்ப்ளிமெண்ட்டு. ஏவை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணால் ரெண்டுமே டிஸ்ஜாயின்ட் செட்டு தான். ஏன்னா ஏல இல்லாததான் ஏ காம்ப்ளிமெண்ட்டில் இருக்க போகுது. ஏன்னா யூனிவர்செட்டில் ஏவை மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ ரெண்டு டிஸ்ஜாயின்ட் செட்டை இன்டர்செக்ட் பண்ணால் நில் செட். ஓகே, அதுதான். அப்போ டபுள் காம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க இதை. ஏ காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அதை மறுக்காவும் காம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏவே கிடைக்கும். அது டபுள் காம்ப்ளிமெண்டேஷன். ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி என்னென்னா, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் நில் செட். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் நில் செட் அப்படின்னா, நில் செட்னா ஒன்றுமே இல்லை, அதோட காம்ப்ளிமெண்ட்டை யூனிவர்சல் செட்லேருந்து, ஒன்றுமே இல்லாத யூனிவர்சல் செட்லேருந்து மைனஸ் பண்ணால் என்ன வரும், எகைன் யூனிவர்சல் செட் தான் வரும். யூனிவர்சல் செட்டோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, யூனிவர்சல் செட் இருக்குது, யூனிவர்சல் செட்லேருந்து யூனிவர்சல் செட்டை மொத்தமாக மைனஸ் பண்ணுறோம், அதான் யூனிவர்சல் செட்டோட காம்ப்ளிமெண்ட்டு. சரியா? காம்ப்ளிமெண்ட்னாலே டிஃபரன்ஸ், யூனிவர்சல் செட்லேருந்து எடுக்கிற டிஃபரன்ஸ். பேலன்ஸ் யூனிவர்சல் செட்டில் இருக்கிறத எழுதணும். யூனிவர்சல் செட்லேருந்து யூனிவர்சல் செட்டை மொத்தமாக மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், நெல் செட். ஒன்றுமே இல்லை, அதுதான் நெல் செட். அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ண 2 லா இருக்குது. அந்த லாஸ் பேர் டி மார்கன்ஸ் லா. டி மார்கன் அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிஷியன் கொடுத்த லா. அந்த லா தான் இந்த 2 லா. என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். அதாவது ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். இது வெரிஃபிகேஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுவும் நம்ம பார்ப்போம் இதில். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி dash, அதாவது a intersection the b the whole dash which is equal to a dash union b dash. அதாவது a intersection b the whole complement which is equal to a complement union b complement. ஓகேங்களா? அவ்வளோதான். இதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டிஸு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளோதான். இதுக்கான வெரிஃபிகேஷன்ஸும் நம்ம ஃபர்தராக இதில் இருக்குது, ப்ராப்ளம்ஸ்லேயே இருக்குது, நம்ம அதில் பார்த்துடலாம். சரி, இப்போ எக்ஸசைஸ் 1.5 அதோட ப்ராப்ளம்ஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் யூனிவர்சல் செட் கொடுத்துருக்காங்க 1 to 9 வரைக்கும். சரியா? ஏ 1 2 3 4, பி 2 4 6 8, அண்டு சி 3 4 5 6, 3 4 5 6. ஓகே, ஃபஸ்ட்டு ஏ காம்ப்ளிமெண்ட் கேட்குறாங்க, பி காம்ப்ளிமெண்ட், ஏ யூனியன் சி, ஏ யூனியன் பி, ஏ காம்ப்ளிமெண்ட், அப்புறம் பி மைனஸ் சி தான் ஹோல் காம்ப்ளிமெண்ட். இது கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏ காம்ப்ளிமெண்ட். எப்போவுமே காம்ப்ளிமெண்ட் கேட்டால் என்ன பண்ணணும், யூனிவர்சல் செட் கொடுத்துட்டு தான் காம்ப்ளிமெண்ட் கேட்பாங்க. யூனிவர்சல் செட்லேருந்து எந்த இதோட காம்ப்ளிமெண்ட்டாக அதை மைனஸ் பண்ணிட்டு யூனிவர்சல் டிஃபரன்ஸ் எடுத்துகிட்டு, ஜென்ரலாக டிஃபரன்ஸ் எடுத்துகிட்டு பேலன்ஸ் யூனிவர்சல் செட்டில் இருக்கிறத மட்டும் நம்ம எழுதுனா அதுதான் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட்.
ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏ காம்ப்ளிமெண்ட். இப்போ யூனிவர்சல் ஏவை மைனஸ் பண்ணுறேன். யூனிவர்சல் பாரு 1 to 9 வரைக்கும் இருக்குது. 1 2 3 4 மைனஸ் பண்ண என்ன வரும்? 5 6 7 8 9 அவ்வளோதான். ஏ காம்ப்ளிமெண்ட் முடிஞ்சது. செகண்ட் ப்ராப்ளம் பாரு பி. யூனிவர்சல் செட்லேருந்து பியை மைனஸ் பண்ணணும். அதுதான் பி காம்ப்ளிமெண்ட்டு. பி என்னன்னு பாரு. பி வந்துட்டு 2 4 6 8 சரியா? 2 4 6 8 அதெல்லாம் போச்சுன்னா என்ன இருக்கும்? 1 3 5 7 9 இருக்கும். 1 3 5 7 9 அவ்வளோதான். அடுத்து ஏ யூனியன் சி சரியா? பாரு 1 2 3 4 2 4 6 8 இருக்குது. அப்போ என்ன வரும்? ஏ யூனியன் சி 1 2 3 4 6 8 வரும். 1 2 3 4 6 8 வரும். ஏ யூனியன் சி சரியா? ஏ யூனியன் சி 1 2 3 4 5 1 2 3 ஏ யூனியன் சி பாரு 3 4 5 6 சி வந்து 3 4 5 6. அப்போ ஏ யூனியன் சி ஒரே செகண்டு. ஏ யூனியன் சி அப்போ என்னது? சரி ஓகே சாரி சரி ஓகே. ஏ பாரு 1 2 3 4 சி வந்து 3 4 5 6. அப்போ ஏ யூனியன் சி என்ன உனக்கு? 1 2 3 4 5 6 அதான் வந்து உன்னோட ஏ யூனியன் சி சரி. 1 2 3 4 5 6 ஏ யூனியன் சி த ஹோல் டேஸ் பாரு. ஏ யூனியன் சி பண்ணிவிட்டு இந்த என்னது காம்ப்ளிமெண்ட்னால யூனிவர்சல் செட்லேருந்து தான் நீ பண்ணணும். இப்போ ஏ யூனியன் சி பண்ணிட்டு இப்போ காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்கான். அப்போ யூனிவர்சல் செட்லேருந்து இந்த மைனஸ் பண்ணணும். 1 2 3 4 5 1 to 9 வரைக்கும் இருக்குது. அதில் இதை மைனஸ் பண்ணேன்னு என்ன வரும்? 7 8 9 வரும். அவ்வளோதான் இந்த இது. அதே மாதிரி 4th ப்ராப்ளம் பாரு. ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் சரி. ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடி. ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சின்னா 1 2 3 4 5 6 இல்லை 1 2 3 4 6 8ன்னு வந்திருக்கு சரியா? பாரு 1 2 3 4 6 8 வந்திருக்கு. ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிருக்க சரியா? ஏ யூனியன் பி வந்து இது வந்திருக்கு. ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் அப்போ வந்து 1 to 9 வரைக்கும் இருக்கிறதுலேருந்து நீ வந்துட்டு இதை கழிச்ச அப்படின்னா 5 5 7 9 வரும். 1 2 3 4 6 8லேருந்து இந்த 6 8 வந்து யூனிவர்சல் செட்லேருந்து கழிச்சா அப்படின்னா 5 7 9 வரும். அதான் வந்து ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். அடுத்தது ஏ டேஷ் த ஹோல் காம்ப்ளிமெண்ட். இது பாரு நல்லாயிருக்கும் பாரு. ஏ டேஷுங்கிறது அதாவது ஏங்கிறது என்ன செட்டுன்னு பாரு. இதில் நான் அந்த செட்டை உனக்கு காமிக்கிறேன் பாரு. ஏங்கிறது என்னது? 1 2 3 4 யூனிவர்சல் செட்டு போச்சுன்னா என்ன வரும்? ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்? எங்கே இருக்குது அந்த ப்ராப்ளம்? சரி ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன 1 2 3 4 போச்சுன்னா 5 6 7 8 9 வரும். இதை திரும்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். காம்ப்ளிமெண்ட்னால யூனிவர்சல் செட் தான். ஏ காம்ப்ளிமெண்ட் திரும்ப அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதாவது யூனிவர்சல் செட்லேருந்து 5 6 7 8 9 கழிச்சிட்றேன். கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் என்ன வரும்? 1 2 3 4 வரும். அப்போ அந்த 1 2 3 4ங்கிறது என்னது? ஏ அவ்வளோதான். அப்போ அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அதாவது டபுள் காம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டியும் வெரிஃபை ஆச்சு பார்த்தியா? அதுதான் 1 2 3 4 அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ அந்த ப்ராப்பர்ட்டியோட வெரிஃபிகேஷன் கூட இந்த ப்ராப்ளம். ஓகே. அடுத்து 6th பி மைனஸ் சி த ஹோல் காம்ப்ளிமெண்ட். பி மைனஸ் சி பண்ணினா 2 8 வரும். பி அங்கே அந்த முன்னாடி அந்த செட் இருக்குது, சி இருக்குது. அந்த சி ரெண்டுலேருந்து மைனஸ் பண்ணால் 2 8ன்னு வரும். எப்படி டிஃபரன்ஸ் எடுக்குன்னு உங்களுக்கு தெரியும் சரியா? அப்போ ஹோல் காம்ப்ளிமெண்ட்னா யூனிவர்சல் செட்லேருந்து மட்டும் தான் காம்ப்ளிமெண்ட்னால யூனிவர்சல் செட்லேருந்து தான் டிஃபரன்ஸ் எடுக்கணும். 2 8 அதுலேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னா 1 2 3 4 5 1 2 வராது சரி. 1 3 4 5 6 7 8 வராது 9 வரும். அவ்வளோதான். இது போயிடும். யூனிவர்சல் பேலன்ஸ் இருக்கிறது வந்துடும். ஓகே. அடுத்த பேர் செகண்ட் ப்ராப்ளம் ஹோம்ஒர்க்கு. அது இதே மாதிரி தான் ஏபிசியில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல. பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஷோராக அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதா இல்லையான்னு தெரியும். இல்லைன்னா எல்லா ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ணால் அது டைம் தானே. அதுக்கு நம்ம அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்ல. அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. அடுத்தது பாரு. தேர்டு வந்து டேக்கிங் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் எஸ் த யூனிவர்சல் செட். தேர்டில் அவனே கொடுத்துருவான். செட் யூனிவர்சல் செட்டுங்கிறது இங்கே என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ். ஆமாம் யூனிவர்சல் ரைட் டவுன் த காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் செட். இந்த யூனிவர்சல் செட்டோட அதாவது இந்த கீழே கொடுத்துருக்க இந்த கொஸ்டினில் இருக்க காம்ப்ளிமெண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு செட்டு கொடுத்தா இதோட காம்ப்ளிமெண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ். யூனிவர்சல் இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ். அதுலேருந்து இது கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ. எக்ஸ் இஸ் ஃபஸ்ட்டு இது பாரு. எக்ஸ் இஸ் ஈவன் நேச்சுரல் நம்பர். கொஸ்டின் இதெல்லாம். எக்ஸ் இஸ் ஆட் நேச்சுரல் நம்பர் செகண்டு. தேர்டு வந்து எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் மல்டிபிள் ஆஃப் 3. ஃபோர்த்து வந்துட்டு எக்ஸ் இஸ் ப்ரைம் நம்பர். ஃபிஃப்த்து வந்துட்டு எக்ஸ் இஸ் நேச்சுரல் நம்பர் டிவிசிபிள் பை 3 and 5. சிக்ஸ்த்து வந்துட்டு எக்ஸ் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். செவன்த் வந்துட்டு எக்ஸ் இஸ் பர்ஃபெக்ட் கியூப். எயித்து வந்துட்டு எக்ஸ் + 5 = 8 சரியா?
9th வந்துட்டு 2x + 5 = 9 சரியா. 10th வந்துட்டு x வந்து கிரேட்டர் தென் 7 அதாவது x வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7 சரியா. 11th வந்துட்டு x ஆச்சுன்னா x பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் 2x + 1 கிரேட்டர் தென் 10 இது ஒரு இன்ஈக்குவாலிட்டி சரியா. 11th வந்து ஒரு இன்ஈக்குவாலிட்டியோட இது ப்ராப்ளம் சரியா. ஃபஸ்ட் இதோட சொல்யூஷன் எல்லாமே ஒரு லைன் சொல்யூஷன் அவ்வளோ டக் 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 எழுதிடலாம். x இஸ் அ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கான். அப்போ a காம்ப்ளிமெண்ட் என்ன இருக்கும், நேச்சுரல் அதாவது ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கான். நேச்சுரல் நம்பர் ஈவன் நேச்சுரல் நம்பர் தான், மிச்சம் இருக்கிறது ஆட் நேச்சுரல் நம்பர் அவ்வளோதான். அதே மாதிரி பாரு செகண்ட் இதுக்கு என்ன கொடுத்துருக்கான், செகண்ட் இதுக்கு x இஸ் அன் ஆட் நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்கான். ஆட் நேச்சுரல் நம்பர் எல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ் யூனிவர்சல் செட் வந்து இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் போயிடுச்சுன்னா ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும். NOSனா நம்பர்ஸ்னு அர்த்தம் ஓகேவா. தேர்ட் இது பாரு, இதெல்லாம் சொல்யூஷன். எக்ஸ் இஸ் தேர்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, எக்ஸ் இஸ் அன் பாசிட்டிவ் மல்டிபிள் ஆஃப் 3. அப்போ எக்ஸ் இஸ் நாட் அ பாசிட்டிவ் மல்டிபிள் ஆஃப் 3 அவ்வளோதான். எக்ஸ் பிலாங்ஸ் டு n, எக்ஸ் இஸ் நாட் அ பாசிட்டிவ் மல்டிபிள் ஆஃப் 3 அவ்வளோதான். அது பாசிட்டிவ் மல்டிபிள் என்ன 3, 6, 9, 12, 15 அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் கழிஞ்சிருது. கழிஞ்சு மிச்சம் பேலன்ஸ்னு இருக்கும் யூனிவர்சல் செட்டில் நாட் அ பாசிட்டிவ் மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கிறது தான் இருக்கும். அதுதான் வந்து இங்கே ஏ அந்த காம்ப்ளிமெண்ட் சரியா. அவ்வளோதான். அடுத்து ஃபோர்த்து பாரு, ஃபோர்த் என்னது, எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர். அப்போ என்னவாக இருக்கும், 1 வந்து நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட், அந்த 1 வரும். ப்ரைம் நம்பர் என்னது 2, 3, 5, 7, 11 அதெல்லாம் போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும், காம்போசிட் நம்பர்ஸ் தான் இருக்கும். காம்போசிட் நம்பர்னால் அதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் இருக்கும் சரி. அட்லீஸ்ட் 2 ஃபேக்டர்ஸ்க்கு தான் காம்போசிட் நம்பர் அவ்வளோதான். எக்ஸ் இஸ் அ காம்போசிட் நம்பர் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஆர் எக்ஸ் ஈக்குவல் டுனா 1 இருக்குன்னு அர்த்தம் சரியா. அவ்வளோதான். சரி ஃபிஃப்த்து பாரு, எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் விச் இஸ் நாட் divisible by 3 and 5. அப்போ பாரு ஃபிஃப்த் ப்ராப்ளம் பாரு, அதாவது ஃபிஃப்த் ப்ராப்ளம் சொல்யூஷன் சாரி ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னு பாரு, எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 3 and 5 சரியா. அது வந்து ஒரு இது இருக்காமல் டிவிசிபிள் பை, அதாவது அந்த நேச்சுரல் நம்பரில் டிவிசிபிள் 3 and 5 இருக்காமல். அப்போ என்னவா இருக்கும் சொல்யூஷனு, யூனிவர்சல் செட்லேருந்து 3 and 5 டிவிசிபிள் ஆகாத நம்பர் தான் மிச்சம் இருக்கும். அந்த நம்பர் தான் வந்து இங்கே தான் சொல்யூஷன் சரியா. சிக்ஸ்த்து பாரு, எக்ஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன இருக்கும், பர்ஃபெக்ட் ஸ்கொயர்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் 2, அதாவது 2 இல்லை பாரு 4. அடுத்த ஸ்கொயர் 9. அடுத்த ஸ்கொயர் வந்துட்டு என்னது 4 ஸ்கொயர் 16. அடுத்தது 25. அடுத்தது 36. இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அடுத்தது 49. அந்த மாதிரி இதே ஆர்டரில் போகும். 49 அப்புறம் 8 8 64 9 9 81 இந்த மாதிரி ஆர்டரில் போகும். அப்புறம் 100. இதெல்லாம் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். எக்ஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஆமாம், எக்ஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ அது நேச்சுரல் நம்பர்ஸ் அதெல்லாம் போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கும் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதெல்லாம் தான் வந்து இதில் இருக்கும் ஏ காம்ப்ளிமெண்ட், அது காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். அப்போ எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர், எக்ஸ் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அடுத்து அதே மாதிரி தான் பர்ஃபெக்ட் க்யூப்னு கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே என்னது, எக்ஸ் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் க்யூப் சரியா. அவ்வளோதான். அடுத்த ப்ராப்ளம் பாரு, சரி பாரு இது நல்லா இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 8 சரியா. எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 8 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 3. 3 + 5 மட்டும்தான் 8 வரும் நேச்சுரல் நம்பர். அப்போ 3 + 5 மட்டும்தான் 8 வரும். அப்போ 3 மட்டும் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து கழிச்சிட்டிங்கன்னா, அதாவது 3 மட்டும் நேச்சுரல் நம்பர் மிச்சம் இருக்கிறது எல்லாமே அந்த செட்டில் தான் இருக்கும் அவ்வளோதான். அப்போ அதுக்கு என்ன எழுதணும்னு பாரு, சரி எக்ஸ் இஸ் ஆல் நேச்சுரல் நம்பர் எக்ஸப்ட் 3 சரி. அடுத்து 9th ப்ராப்ளம் பாரு. 9th ப்ராப்ளம் வந்து எக்ஸ் 2x + 5 = 9. அப்போ 2x + 5 = 9னா 5 இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா 9 - 5 வந்து 4. 2x = 4. அப்போ x = 2. அப்போ 2 போட்டிங்கன்னா தான் 2 2s are 4 + 5 9 வரும் சரியா. அப்போ அங்கே 2 மட்டும், அதாவது 2 மட்டும் இதில் கழிச்சிட்டு அப்படின்னா மற்ற இருக்கிறது எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுமே அங்கே வந்துடும் சரியா. அப்போ அதுக்கு என்ன பாரு, எக்ஸ் இஸ் ஆல் நேச்சுரல் நம்பர் எக்ஸப்ட் 2 சரியா. அவ்வளோதான். அடுத்தது 10th ப்ராப்ளம் பாரு, எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7னா நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ 7க்கு மேலே இருக்க எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுமே போயிடும். யூனிவர்சல்லேருந்து காம்ப்ளிமெண்ட்னால இந்த யூனிவர்சல் மைனஸ் பண்ணுறது எல்லாமே போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும், 7க்கு கீழே இருக்கிறது 7ம் போயிடும். ஏன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7. இப்போ 7ம் போயிடும், 7க்கு கீழே இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6 அது மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம எப்படி எழுதியிருக்கலாம் பாரு, எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர், அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், எக்ஸ் வந்து லெஸ் தென் 7 அவ்வளோதான். 7க்கு கீழே இருக்குது 1 2 6 அதுதான், அதுக்கு தான் அது அர்த்தம் சரி. அடுத்தது 11th ப்ராப்ளம், எக்ஸ் பிலாங்ஸ் டு n, 2x + 1 greater than 10. 2x + 1 வந்து greater than 10. ஆமாம், 2x + 1னா ஆடுன்னு அர்த்தம். 2x + 1 வந்து ஆடுன்னு அர்த்தம், அதுவும் greater than 10. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 10க்கு கீழே இருக்க எல்லா நம்பர்ஸுமே வரும் சரியா. 10 1 2 3 4
எக்ஸ் வந்து இந்த இது எல்லாமே வரும். அப்புறம் வந்து எக்ஸ் இஸ் சரியா ஈவன் நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தென் 10. அதாவது 10க்கு மேலே இருக்க ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே இந்த செட்டுக்குள்ளே வரும். ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் ஏன்னா ஆட் நம்பர் எல்லாமே போயிடும். 11 போயிடும். 5க்கு மேலே போட்டிங்கன்னா 11, 6 போட்டிங்கன்னா 13, இந்த ஆட் நம்பர்ஸ் எல்லாமே போயிடும். 7 போட்டிங்கன்னா 15, இது எல்லாமே போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா அந்த ஈவன் நம்பர்ஸும் அங்கே பேலன்ஸ் இருக்கும், ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸில். அப்போ அது எல்லாமே இந்த செட்டுக்குள்ளார வந்துடும். சரியா, இது வந்து அடுத்த ப்ராப்ளம். சரியா, முடிஞ்சது. ஓகே, அடுத்து ஃபோர்த்து ப்ராப்ளம் வந்துட்டு இந்த இதோட வெரிஃபிகேஷன் டிமார்கன்ஸ் லாவோட வெரிஃபிகேஷன் ப்ராப்ளம். சரியா, தேர்டு ப்ராப்ளம். ஃபோர்த்து ப்ராப்ளம் வந்து டிமார்கன்ஸோட வெரிஃபிகேஷன். சரியா, ஃபிஃப்த் ப்ராப்ளம் உனக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருப்பேன். அதுவும் வந்து இந்த மாதிரி தான் வரும். அது உனக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருப்பேன். ஃபோர்த்தோட வெரிஃபிகேஷன் டிமார்கன் லாவோட வெரிஃபிகேஷன். இஃப் யூ வந்து 1 to 9 வரைக்கும் இருக்குது. யூனிவர்சல் செட் ஏ வந்து 2 4 6 8, பி வந்து 2 3 5 7. வெரிஃபை தட் A union B the whole dash is equal to A dash intersection B dash. இது டிமார்கன். அதே மாதிரி இதுவும் ரெண்டாவது லா, A intersection B the whole dash is equal to A dash union B dash. இதுவும் டிமார்கன்ஸ் லா. சரியா, இந்த இதோட வெரிஃபிகேஷன். சரியா, அப்போ சொல்யூஷன். சரியா, LHS ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கிறேன். A யூனியன் B உள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கிறேன். A யூனியன் B என்னது? A பாரு 2 4 6 8, B பாரு 2 3 5 7. அப்போ 2 3 4 5 6 7 8. சரியா, இதுதான் வந்து A யூனியன் B. சரியா, A யூனியன் B தான் ஹோல் டேஷ். இதை எல்லாத்தையுமே யூனிவர்சல், இந்த காம்ப்ளிமெண்ட்னால யூனிவர்சல் செட்டுக்கு போயிடணும். யூனிவர்சல் கழிச்சிரு. 2 3 4 5 6 7 8 இதை கழிச்சிட்டிங்கன்னா 1,9 வரும். நீ ட்ரை பண்ணி பாரு, உனக்கு அதுதான் வரும். 1,9 வரும். சரியா, இது வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். A யூனியன் B தான் ஹோல் டேஷ் வந்து 1,9. RHS எடுக்கிறேன். A காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறேன். A காம்ப்ளிமெண்ட்னா யூனிவர்சல் செட்டுக்கு போயிரு. 2 4 6 8 அதில் கழிச்சிட்டிங்கன்னா என்ன வரும்? 1 3 5 7 9 வரும். 1 3 5 7 9 வந்துருச்சு. B அதே மாதிரி தான். B காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கோ. B வந்து 2 3 5 7. அப்போ 2 போயிடும், 3 போயிடும், 5 போயிடும், 7 போயிடும். அப்போ என்ன இருக்கும்? 1 4 6 8 9. 1 4 6 8 9 இருக்கும். 1 4 6 8 9 இருக்கும். இது ரெண்டையுமே இன்டர்செக்ட் பண்ணணும். அதுதானே இது ரெண்டு RHS. இதை ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ண என்ன வரும்? இதில் என்ன 1,9. அப்போ பாரு, LHS 1 வந்து 1,9, ஈக்குவேஷன் 2 1,9. அப்போ LHS ஈக்குவல் டு RHS வெரிஃபைடு. என்னது? டிமார்கன்ஸ் லா ஃபஸ்ட் லா வெரிஃபை ஆச்சு. செகண்ட் லா அதே மாதிரி A இன்டர்செக்ஷன் B த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு A டேஷ் யூனியன் B டேஷ். LHS பாரு, A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கிறேன். ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ட் எடுக்கிறேன். இங்கே பார்த்துக்கோ, நல்லா பாரு, ஒரே செகண்டு. சரி, A பாரு 2 4 6 8, B பாரு 2 3 5 7. அப்போ இது ரெண்டுக்கு இன்டர்செக்ட் என்ன இருக்குது? 2 மட்டும்தான் இருக்குது. சரியா, அப்போ வந்துட்டு A இன்டர்செக்ஷன் B வந்து 2. சரியா, A இன்டர்செக்ஷன் B தான் ஹோல் டேஷ். அப்போ வந்து யூனிவர்சல் செட்டு 1 to 9 இருக்குது. சரியா, அதில் 2 மட்டும் போயிடுச்சுன்னா என்ன வரும்? 1 3 4 5 6 7 8 9. இது வந்து LHS ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கேன். RHS எடுக்கிறேன். A காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறேன். சரியா, A காம்ப்ளிமெண்ட்னா A வந்து யூனிவர்சல் வந்து A மைனஸ் பண்ணுறேன். யூனிவர்சல் A என்னது? ஒரே செகண்ட், A பார்த்துக்கலாம். A என்னது? 2 4 6 8. 2 4 6 8 இங்கே மைனஸ் போயிடுச்சு அப்படின்னா என்ன இருக்கும்? 1 3 5 7 9 இருக்கும். 1 3 5 7 9 இருக்குமா? ஒரே செகண்டு, 1 3 5 7 9 இருக்குது. அதே மாதிரி B காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா 1 4 6 8 9 வருது. சரியா, இதை ரெண்டையும் யூனியன் பண்ணுறேன். ரெண்டையும் சேர்க்குறேன். சேர்த்திங்கன்னா என்ன வரும்? 1 3 4 5 6 7 8 9. 1 3 4 5 6 7 8 9. பாரு, LHS என்ன வந்திருக்கு? 1 3 4 5 6 7 8 9. RHS என்ன வந்து 1 3 4 5 6 7 8 9. அவ்வளோதான். அப்போ 1 ஈக்குவல் டு 2, LHS ஈக்குவல் டு RHS, டிமார்கன்ஸ்லாம் வெரிஃபைடு. ஃபர்ஸ்ட் லாவும் வெரிஃபை பண்ணியாச்சு, செகண்ட் லாவும் வெரிஃபை பண்ணியாச்சு. ஃபிஃப்த்து ப்ராப்ளம் வந்துட்டு வென் டயக்ராம் வச்சு உங்களை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஈஸியாக வெரிஃபை பண்ணிடலாம். சரியா, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் மட்டும் நான் தனியாக போடுறேன். சரி, அந்த ப்ராப்ளம் மட்டும் நான் வென் டயக்ராம் போட்டு தனியாக போடுறேன். ஓகேவா, அடுத்து ப்ராப்ளம் 5 அதான். அந்த இது வச்சு அது ஹோம்ஒர்க். ஓகேவா, எல்லார்ட்டையும் புக் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, இல்லை ஏதாவது அந்த குரூப்ஸில் ஏதாவது ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா. 6th ப்ராப்ளம். சரியா, லெட் U be the set of all triangles. இது நல்ல ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்லாம் JEயில் கேட்பாங்க. JEE மெயின்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்பாங்க. சரியா, JEE மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ரிலேஷன் ஃபங்க்ஷனில், செட்ஸில் எல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா, JEE மெயின்ஸ் அட்வான்ஸ்லாம் இன்னும் ஹைப்பராக கேட்பாங்க. மெயின்ஸில் நான் சொல்கிறேன், அதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதில் ஒரு நல்ல கொஸ்டின் இதில் இருந்து, அதனால தான் டக்குன்னு இது மட்டும் போட்டேன். அது 7th கொஸ்டின் இருக்குது, அது ஈஸி தான். அது நீங்கள் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கு, அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது நல்லாயிருக்கும் பாரு. லெட் U be the set of all the triangles in a plane. ஒரு பிளேன்னா வந்து ஒரு 2 டைமென்ஷனல் ஃபிகர். பிளேன்னா என்னது? 2 டைமென்ஷனல் ஃபிகர்.
யூ பி த செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் இன் அ பிளேன். ஏ இஸ் த செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் விச் அட்லீஸ்ட் ஒன் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 60 டிகிரி. அதாவது யூங்கிற ஒரு செட்டு கொடுத்துட்டா ஆல் ட்ரையாங்கிள்ஸ் இன் பிளேன். பிளேனில் என்னென்ன ட்ரையாங்கிள் வரைய முடியுமோ எல்லா ட்ரையாங்கிளும். ட்ரையாங்கிள் வந்து 3 வந்து ஆங்கிள்ஸ் அடிப்படையாக பிரிச்சிருக்காங்க, 3 வந்துட்டு சைட்ஸ் அடிப்படையாக பிரிச்சிருக்காங்க. சரியா, அதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி அது வந்து அந்த மாதிரி இருக்குது. சரியா, ஏ இஸ் த செட் ஆஃப் ஆல் த ட்ரையாங்கிள்ஸ் வித் அட்லீஸ்ட் ஒன் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 60 டிகிரி. வாட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட்? இது காம்ப்ளிமெண்ட். இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த இடத்துல தான் காம்ப்ளிமெண்ட், வாட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். சரியா, ஓகே. பாரு, இப்போ யூ பி த செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் இன் அ பிளேன். சரியா, எல்லா ட்ரையாங்கிள்ஸ் இன் அ பிளேன்னா ஃபஸ்ட்டு ஆங்கிளை வச்சு ஒரு இது எழுதிக்கிறேன், அடுத்தது வந்துட்டு சைட்ஸை வச்சு எழுதிக்கிறேன். எல்லா ட்ரையாங்கிள்ஸ் என்ன இருக்குது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. அதாவது ஒரு ஆங்கிள் என்ன இருக்குது? 90 டிகிரி இருக்கும். அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. சரியா, சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் என்ன? சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் இல்லை, 3 ஆங்கிளுமே லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கும். சரியா, 3 ஆங்கிள் வந்து லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கும். சம் ஆஃப் த 3 ஆங்கிள்ஸ் 180 தான். எதாக இருந்தாலும் 180 தான், அப்போ தான் ட்ரையாங்கிள். சரியா, 3 ஆங்கிளும் லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கும். அப்டியூஸ் ஆங்கிள்னா 3 ஆங்கிளும் கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருக்கும். கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருக்கும். சரியா, ஓகே. அடுத்தது பாரு, 3 ஆங்கிள் 2 ஆங்கிள் கிரேட்டர் தென் 90 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள், இதெல்லாம் 8th வர கான்செப்ட்ஸ். ஓகேவா. அடுத்து ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்னா அதாவது 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். சரியா, 3 லேட்டரலுமே ஈக்குவலாக இருக்கும். ஐசோசிலஸ்னா ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸ்கேலன்னா எதுவுமே ஈக்குவலாக இருக்காது, எந்த சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்காது. சரியா, இப்போ ஏங்கிறது பாரு ரைட் ஆங்கிள். ஏ வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரியா, இல்லை சரி, யூ வந்து இந்த 6 விதமான ட்ரையாங்கிள் தான் இருக்குது யூனிவர்சல் செட்டில். ஏல என்னென்ன ட்ரையாங்கிள் வரும்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும். சரியா, ஏல இப்போ இப்படி பார்க்குறத விட ஈஸியாக பார்க்கணுன்னா, சரியா, 3 ஆங்கிளுமே 60 டிகிரி வர ஒரே ட்ரையாங்கிள் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் மட்டும்தான். மற்ற எல்லா ட்ரையாங்கிளுக்குமே வந்துட்டு ஒரு ஆங்கிள் வந்து 60 டிகிரிக்கு மாற்றம் கண்டிப்பாக வரும். சரியா, அப்போ யூனிவர்சல் செட்லேருந்து நீ ஒரு ட்ரையாங்கிளை கழிக்கணும்னா அது ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் மட்டும் தான் உன்னால் கழிக்க முடியும். இதுதான் அவ்வளோ டெக்னிக்காக கேட்டிருக்கான் உனக்கு. அப்போ அந்த 8th வந்து ட்ரையாங்கிள்ஸ்னால் என்னன்னு தெரியணும், அதோட ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இது போட முடியும். நல்ல டெக்னிக்கலான ப்ராப்ளம். ஜேஇ சப்போஸ் யாராவது மெயின்ஸ் எழுதுறாங்க அந்த மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நல்ல ப்ராப்ளம். அப்போ இதுலேருந்து இந்த இதில் ஏல என்ன வரும்னா ரைட் ஆங்கிள் வரும், அக்யூட் ஆங்கிள் வரும், அப்டியூஸ் ஆங்கிள் வரும், ஐசோசிலஸ் ஸ்கேலன் வரும். ஆனால் என்ன வராது? ஈக்குலேட்டரல் மட்டும் வராது. ஏன்னா அது ஒரு ஆங்கிள் வந்து 60 டிகிரிக்கு மாற்றம் வருது. ஆனால் ஈக்குலேட்டரில் எந்த ஆங்கிளுமே 60 டிகிரிக்கு எல்லாமே 60 டிகிரியாக மட்டும்தான் இருக்கும். அதுதான் அப்போ வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் என்னவாக இருக்கும்? இது அதாவது யூனிவர்சல் செட்லேருந்து இந்த எல்லா இதுவுமே போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன ட்ரையாங்கிள் இருக்கும்? யூனிவர்சல் செட்டில் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் மட்டும்தான் இருக்கும். அதுதான் இந்த 6th ப்ராப்ளம். சரியா, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இதுதான், இது போதும். சரியா, அடுத்து அவ்வளோதான். 1.5 மித்ததெல்லாம் 7th ஹோம் இருக்குது உங்களுக்கு. சரியா, அவ்வளோதான். அதில் அதுதான் முடிஞ்சது. அடுத்து ரியல் டைம் ப்ராப்ளம் இருக்குது, அது பார்க்கலாம். இல்லைன்னா அடுத்த ரிலேஷன் ஃபங்க்ஷன் போயிடலாம். அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி போதும் ஃப்ரெண்ட்ஸ், செஷன் போதும். சின்ன செஷன் தான், ரொம்ப சின்ன செஷன் தான். ஆனால் ப்ராப்ளம் பேஸ்டு பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ண வேண்டாம். தேங்க்யூ, பாய்.